ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பஸ் ஜேர்னி வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு லாங்கான பஸ் ஜேர்னிங்க. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து புதுசாக BS6 AC எக்கனாமி பஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆரஞ்சு கிரே கலர் பஸ்ஸில் தான் இருக்கும். அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லாங்கான ரூட்டில் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் அண்ட் லாங்கஸ்ட் AC எக்கனாமி பஸ் BS6 லான்ச் பண்ண பஸ்ஸுங்க. இங்கே தாம்பரம் மெப்ஸ்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் அந்த பஸ் ரன் ஆக போகுது. ஸோ அந்த பஸ்ஸில் ஒரு ஜேர்னி பண்ணலாம்னு சொல்லி இங்கே மெப்ஸ் கிளம்பி வந்தாச்சுங்க. ஸோ நம்ம பஸ்ஸு வரல, ரிசர்வேஷனும் கிடையாது. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 7:30க்கு இங்கேருந்து கிளம்பும். ஸோ வாங்க, பஸ்ஸு வந்த பிறகு ஒரு ஃப்ரண்ட் சீட்டாக பார்த்து பிடிச்சிட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அப்புறம் பஸ்ஸில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னா புது பஸ்ஸு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு இந்த லாங்கான இன்டர்ஸ்டேட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், அதாவது தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தோட ஒரு டெர்மினல் பஸ் ஸ்டாண்டே சொல்லாங்க. ஸோ இங்கேருந்து ஒரகடம், வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரி ரூட்ஸுக்கு கிளம்புற MTC பஸ்ஸஸும், அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியூருக்கு காஞ்சிபுரம், வாலாஜாபாத், வேலூர், பெங்களூர் இந்த மாதிரி போகிற பஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா இங்கே தாம்பரத்துலேருந்து ஆரிஜின் ஆகிற பஸ் இங்கே மெப்ஸ்லேருந்து தான் கிளம்பும். அதேபடி போகிற எல்லா MTC பஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா இங்கே மெப்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு இங்கே ஸ்டாப் வச்சு தான் போவாங்க. ஸோ இது ஒரு டெர்மினல் பஸ் ஸ்டாண்ட்னே சொல்லுவோம். ஒரு இம்பார்ட்டண்டான பஸ் ஸ்டாண்டும் சரி. நம்ம போகிற பஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் போகும்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே தாம்பரத்துலேருந்து கிளம்பி வாலாஜாபாத், காஞ்சிபுரம், ஆற்காடு பைபாஸ், ஆம்பூர், வேலூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஓசூர், எலக்ட்ரானிக் சிட்டி வழியாக பெங்களூர் ரீச் ஆகும். இங்கே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 7:30 கிளம்பும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு சாட்டர்டே நைட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு ரிசர்வேஷன் ஆப்ஷன் கிடையாது. சில ஃபோனில் TNSTCலாம் பார்த்தீங்கன்னா கூட ரிசர்வேஷனுக்கு பஸ்ஸு காட்டாது. ஸோ 7:30க்கு இங்கேருந்து கிளம்பி மார்னிங் 5:15 போல் பெங்களூர் ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 hours ஜேர்னி கிட்டே இருக்கும். ஸோ வாங்க, பஸ்ஸு வந்த பிறகு ஃபஸ்ட்டு சீட்டை பிடிக்கணும். ஏன்னா உள்ள செம்ம கூட்டமாக இருக்குது. எந்த ஊருக்கு போகிற கூட்டம்லாம் தெரியல. ஆனால் பஸ்ஸு வர பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் ஃபுல்லாக டக்குன்னு எடுத்துடுறாங்க. ஸோ நம்ம பஸ்ஸு எங்கே வருதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு அந்த இடத்துல போய் நின்றுட்டு கரெக்டாக ஒரு சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு மற்ற டீட்டெயில்ஸை கண்டினியூ பண்ணுறேன் நான். இங்கே மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புற பஸ்ஸஸோட டைமிங்கள் காஞ்சிபுரமுக்கும் வேலூருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி எக்கச்சக்கமாக இருக்குது. பெங்களூர் ஆரணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டைமிங் பஸ் தான். பெங்களூருக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சித்தூருக்கும் பஸ் இருக்குது. வயா அரக்கோணம், சோளிங்கர், அப்புறம் காஞ்சிபுரம், வாலாஜாபாத். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புற MTC பஸ்ஸஸ்ங்க. MTC மீன்ஸ் இந்த லோக்கல் பஸ்ஸஸ். இங்கே மெப்ஸ் பஸ் ஸ்டாண்டில் பேசஞ்சர் வெயிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. ஸோ இதுமாதிரி சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய சேருமே இருக்குது. வெளியூர் போகிற பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அங்கே எக்ஸிட் கேட் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸிட் கேட்டுக்கு பக்கத்தில் இங்கே இருக்க ரேம்ஸ்லேருந்து தான் வெளியூர் போகிற பஸ்ஸஸ்லாம் கிளம்பும். காஞ்சிபுரம், வேலூர், ஆற்காடு, பெங்களூருக்கு மட்டும் இல்லைங்க. இங்கேருந்து திருச்சி, விழுப்புரம், திண்டிவனம், பெரம்பூருக்கெல்லாம் கூட பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸஸ். ஸோ அங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா UD, திருச்சி UD, இது காஞ்சிபுரம், இது வந்து திருச்சி நார்மல் 3x2 TNSTC. இப்போ தான் ஒரு TNSTC கிளம்புச்சு திருச்சிக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6:50 கிட்ட ஆகிடுச்சுங்க. ஸோ இன்னும் நம்ம பஸ்ஸு வரலை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் தான். நான் ரெகுலராக சொல்கிற விஷயம் தான் நம்ம வீடியோஸில். நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு, லைக்கை தட்டினீங்கனால கீழே கமெண்ட்டில் அந்த ஹைப் ஆப்ஷன் வரும். ஸோ கமெண்ட் வந்து ஸ்வைப் ஆகி ஹைப்புன்னு வரும். ஹைப்பை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஹை பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ நம்ம வீடியோஸ் அவ்வளோக்கு நிறைய வியூவர்ஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் ரீச் ஆகும். எல்லாமே நீங்கள் கொடுக்குற ஹை பாயிண்ட்ஸில் தான் இருக்குது. மறக்காமல் அந்த லைக்கை தட்டி விட்டு ஹைப்பை கிளிக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டும் மறக்காமல் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நான் அந்த பக்கம் பஸ்ஸு வரும்னு சொல்லி நின்று பார்த்துருந்தேங்க. சரி, சும்மா இந்த பக்கம் வந்து பார்க்கலான்னு பார்த்தா நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ் வந்து ஆல்ரெடி நின்றுட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆகுது. பஸ்ஸு முன்னாடியே வந்து நின்றுட்டுருக்கு. சீட்டு போய்ட்டுன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ரண்ட் சீட்டு மட்டும் காலியாக இருந்துச்சு. சார், நான் பேக்கை போட்டு உட்காந்துட்டேன். ஸோ வாங்க, பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்ப்போம். லைட்டெல்லாம் போட்டு செம்ம பலமாக சூப்பராக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். பஸ்ஸு கிளம்புன பிறகு ஃபேர் டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் கிளியராக சொல்கிறேன் நான்.
சீட்டோட அம்யூனிட்டிஸ் பார்த்துருவோங்க. ஸோ எல்லா சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பஸ்ஸில் புதுசாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் 3 வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. பழைய BS4 பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 2 வெண்ட்டு தான் இருக்கும். இந்த BS6ல் 3 வெண்ட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா SOS பட்டன் எல்லா சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். சீட்டை பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் போர்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது, USB டைப் சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. லைட் எரியுது. ஸோ பக்காவாக ஒர்க் ஆகும். ஏன்னா புது பஸ் ஆப்வியஸ்லி ஒர்க் ஆக தான் செய்யும். பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் கலருக்கு ஏற்ற மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கங்க. பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் ஆன் பண்ணாங்க. ஏசி ஃப்ளோ செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இன்டீரியர் லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வச்சுருக்காங்க. சீட்ஸ் கவர்லாம் இன்னும் பிரிக்கல. ஏன்னா புது பஸ்ஸு போக போக கண்டிப்பாக பிரிச்சிருவாங்க. சீட்டுக்கு பேக் ரெஸ்ட் அந்த துணிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, பியூர் ஒயிட்டில். ஸோ இந்த கவர்லாம் பிரித்த பிறகு கண்டிப்பாக ஒயிட்டாக இருக்காது. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:15 தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. டெய்லி நைட்டு 7:15 பெங்களூருக்கு இந்த ஏசி பஸ்ஸை கிளம்பும். டோட்டல் ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் மெப்ஸ்லேருந்து பெங்களூர் வரைக்குமே 430 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் டிக்கெட்டுக்கு. டிக்கெட்ல 70 இருக்கா பாருங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி பிரிட்ஜ் ஏறி பிரிட்ஜிலேருந்து ரைட், அதாவது படப்பை, ஒரகடம், வாலாஜாபாத் ரூட் பிடிச்சிருவாங்க. ஸோ பிரிட்ஜை தாண்டி போனால் தான் கிளாம்பாக்கம் வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ரைட் எடுத்துரும். நம்ம பஸ்ஸு கிளம்பி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 hour ஆகுதுங்க. 7:15 தாம்பரத்துலேருந்து கிளம்பிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுது. வாலாஜாபாத் ரீச் பண்ணியிருக்கோம். டிக்கெட் வச்சு பாருங்க.
அப்படியே இல்லை காலையில் 6 மணிக்கு வந்து சொல்லுங்க. இவர் யார் பேசுறது? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுதுங்க. 7:15க்கு தாம்பரம் மெப்ஸ்லேருந்து கிளம்பணும். டைம் இப்போது 9 ஆகுது. 1.25 மணி நேரத்தில் காஞ்சிபுரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. சரியான கூட்டம். மெப்ஸில் கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஸ்டேஷன்லாம் வர சொல்ல ஹெவியான கூட்டம் ஏறிடுச்சு. வாலாஜாபாத் காஞ்சிபுரம் வரைக்குமே செம்ம கூட்டம் வந்துருந்துச்சு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30க்குலாம் வந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து எல்லா ஸ்டெப்புமே நிறுத்தி எல்லோரும் இறக்கிவிட்டு வந்தாங்க. பஸ்ஸு பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சுங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் இங்கே காஞ்சிபுரத்தில் ஹால்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கன்சோல்லாம் காமிச்சிருப்பேன். இது வந்து அசோக் லேலேண்ட் என்ஜினுங்க. பிரகாஷ் வேகா பில்டு. பிரகாஷ் வேகாவில் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்எஸ்டிசியில் ஒரு ஏசி சீட்டர் கோச் ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியில் பிரகாஷ் வேகா இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரகாஷ் வேகாவில் ஒரு ஏசி சீட்டர் பஸ் ரெடி பண்ணியிருக்காங்க, அதுவும் டிஎன்எஸ்டிசியில். எனக்கு இந்த பஸ்ஸில் பிடிச்சதே இந்த கலர் காம்பினேஷன் தாங்க. கிரே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒயிட், எல்லோ, ஆரஞ்ச். ஸோ மிக்ஸ்ட் காம்பினேஷனில் இருக்குது. இது புதுசாக இருக்குது. முன்னாடி வந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க் ப்ளூவில் வந்துச்சு. ஸோ இந்த செட் ஆஃப் பஸ் பார்த்தீங்கன்னா கலர் வேரியேஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் கேபின் ரேட் கொஞ்சம் ஷார்ட்ஸ் தாங்க காமிச்சிருப்பேன். நம்ம வந்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ரோடாக தான் இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர் ஹைவேவாக இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஹைவேல ஜாயிண்ட் ஆகிடும். அதாவது சென்னை பெங்களூர் ஹைவேல ஜாயிண்ட் ஆகிடும். இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஆம்பூர் இருக்குது. ஆர்காட் பைபாஸ் அப்புறம் ஆம்பூர் எல்லா ஸ்டாப்புமே இருக்குது. ஸோ ப்ராப்பர் ஹைவேல போயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுவோம். ஆற்காடு பைபாஸ் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த பைபாஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஆறு வரும். ஸோ இந்த ஆறு பேர் எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆறு பேர் என்னன்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:50 ஆகுதுங்க. வேலூர் க்ரீன் சர்க்கிள் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:50 ஆகுதுங்க. வேலூர் ரீச் பண்ணியிருக்கோம். வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்து பிக்கப் பண்ணுறாங்க. இங்கே வேலூரில் பெங்களூர் அந்த ரோவில் பஸ் நிறுத்தி இங்கேருந்துமே பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. ஆல்மோஸ்ட் பஸ்ஸு இங்கே காலி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. எல்லா கூட்டமும் இறங்கி இங்கே ஆல்மோஸ்ட் உள்ளே ஒரு 5-6 பேர் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ வேலூர்லேருந்து பெங்களூருக்கு பார்த்திங்கன்னா நிறைய டிஎன்எஸ்டிசி ஆப்ரேட் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே நிற்கிது இதுவும் பெங்களூர் டிஎன்எஸ்டிசி தான். அதுவுமே காலியாக இருக்குது. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு சாட்டர்டேங்க. நம்ம இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சர்வீஸு. இன்றைக்கி சாட்டர்டே, அதாவது சென்னை நெல்லூர், சென்னை ஓசூர், சென்னை திருப்பதி, சென்னை திருச்சி இந்த ரூட்ஸுக்கெல்லாமே இன்றைக்கி சாட்டர்டேலேருந்து புதுசாக இந்த ஏசி எக்கனாமி பஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அங்கே ஒரு பஸ்ஸு கிளம்புது பார்த்தீங்களா, பின்னாடி தெரியுதா, அது வந்து சென்னை திருச்சி பஸ்ஸுங்க.
டைம் பார்த்தீங்கன்னா 11:35 ஆகுதுங்க. 10:55 வேலூர் ரீச் பண்ணோம். ஒரு 40 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் வேலூர்லேருந்து பஸ் இப்போ தான் எடுக்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வாணியம்பாடி இருக்கும். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி ஓசூர் பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ்ஸில் க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 5 பேர் ஏறியிருக்காங்க, அவ்வளோதான். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12:15 ஆகிடுச்சிங்க. ஸோ நம்ம 7:15க்கு ஜேர்னி தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 12:15 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் இதுக்கப்புறம் தூங்கிட்டு மார்னிங் கிருஷ்ணகிரி இல்லை ஓசூர்லேருந்து கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டி டிராஃபிக்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் சரி, மிட் நைட்டாக இருந்தாலும் சரி, டிராஃபிக் இருந்துதான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் கவர் பண்ணி காட்டலான் இருக்கும். ஸோ எத்தனை மணிக்கு கிருஷ்ணகிரி ஓசூரில் ரீச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். குட் நைட். கிருஷ்ணகிரி ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:50 ஆகுதுங்க. நைட்டு 1:50 ஆகுது. இதுக்கு அடுத்து நம்ம வண்டி ஓசூர் போவோம். ஓசூர்லேருந்து எலக்ட்ரானிக் சிட்டி, அப்புறம் பெங்களூரு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 2:10 ஆகுதுங்க. கிருஷ்ணகிரி தாண்டி ஒரு இடத்துல ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. டீ பிரேக் மாதிரி, ரெஸ்ட் ரூம் பிரேக் மாதிரி நல்லா ஹைஜீனாகவே இருக்குது ஸ்டாப் பார்க்க சொல்ல. ஸோ ஒரு டீ வாங்கி குடிச்சிட்ருக்கேன். முன்னாடி போகிற வண்டி தான் எஸ்இடிசி தணிகை ரதம்ங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பஸ் தான். திருத்தணிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறேன் அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸுங்க. அந்த பஸ்ஸு தான் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் அந்த பஸ்ஸோட ரூட்டா இல்லை என்னென்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியலை. டைம் வந்து 3:05 ஆகுதுங்க. ஓசூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் ஷெடியூல் 3:45க்கு பெங்களூர் ரீச்சாக இருக்கணும். 3:05 ஆகுது. இப்போ தான் ஓசூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை மணிக்கு பெங்களூர் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன் நான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அந்த பெங்களூர் டிராஃபிக் எல்லாமே இருக்குது. இதில் 45 மினிட்ஸில் ஆல்ரெடி ரீச் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஸோ எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெங்களூரில் போய் அப்டேட் பண்ணுறேன் நான்.
இந்த ஸ்பீக்கர் இப்போ தாங்க நோட் பண்ணேன். திடீர்னு பெங்களூருக்குள்ள என்ட்ரான பிறகு டோர் க்ளோஸ் ஆகுது, டோர் திறக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு வருது. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ நான் பெங்களூர் என்ட்ரான பிறகு தான் நோட் பண்ண அனௌன்ஸ் பண்ணுது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்னிங் 4:20 ஆகுதுங்க. மைசூர் ரோடு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. நைட்டு 7:15க்கு தாம்பரத்துலேருந்து கிளம்புனோம். மார்னிங் ஒரு 4:15, அதாவது 4:15 4:20க்கு மைசூர் ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை 9 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க கவர் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டிராஃபிக் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கண்டக்டர் நான் சொன்னார் உங்கள் எலக்ட்ரானிக் சிட்டிலாம் டிராஃபிக் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டிராஃபிக்லாம் இல்லை, ஃபுல்லாக அடிச்சுன்னு வந்துட்டாங்க. வந்த ரூட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிட்ஜ் ரூட்டு தாங்க. ஸோ பெங்களூர் சிட்டி ஃபுல்லாகவே பிரிட்ஜை வச்சு கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஊருக்குள்ளேயே போல் நேராக பிரிட்ஜ் மேலேயே தான் வந்துட்டு இருக்காங்க. வந்த பிரிட்ஜும் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாங் பிரிட்ஜாக தான் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் பெங்களூரில். ட்ரெயினில் நிறைய முறை வந்திருக்கும், ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூருக்குள்ளே பண்ணுறேன் நான். ஒரு சூப்பரான ஜேர்னி. தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ண புது BS6 எக்கனாமி ஏசி பஸ்ஸில் ஒரு ட்ராவல் லாக் பண்ணி முடிச்சாச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் லாங்கஸ்ட் பஸ்லேயுமே ஒரு ஜேர்னி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கு. டடா.